அன்புள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். தற்போது குரு பெயர்ச்சி பலன் கூடவே ராகு கேது பெயர்ச்சி இவர்களின் பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சிம்மராசிக்கு. சிம்மராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி. தற்போது சிம்மராசியிலே கேது புதிதாக வந்து சேர்ந்திருக்கிறார். ராகு சிம்மத்துக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். இந்த சிம்மத்திற்கு 12ஆம் இடத்திலே, அதாவது சிம்மத்திற்கு சுபக்கிரகமாகிய செவ்வாய் 12ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று வருகின்ற ஜூன் 6 வரையில் செவ்வாய் அங்கே நீச்ச செவ்வாயாகவும் இருக்கிறார். குரு 11இல் லாபஸ்தானத்தில் உள்ளார். லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலும் கூட தற்போது உடனடியாக செயல்பட முடியாத நிலையில்தான் அவர் இருப்பார். ஏனென்றால் கடகராசிக்கு 8ஆம் இடத்திலே கிரகம் இருக்கிறது. அந்த கிரகம் சுக்கிரனாக இருக்கிறது. சுக்கிரன் அங்கே இருக்கும் வரையில் இந்த குரு பகவானின் செயல்பாடு, லாப செயல்பாடு என்பது குறைவாக இருக்கும் அல்லது நடக்காது. இது போன்ற பலனை இன்னும் குறுகிய காலம், அதாவது இந்த சுக்கிரன் வெளியேறுகிறார், இந்த சுக்கிரனும் சீக்கிரமே வெளியேறி விடுவார். சுக்கிரன் வெளியேறிய பிறகு அதே காலகட்டங்களிலே செவ்வாயும் வெளியேறி விடுகிறார். ஆக இந்த 2 கிரகங்களும் சுக்கிரனும் செவ்வாயும் பயிற்சியான பின்னால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய லாப பலனை கொடுப்பார். ராகு ராசிக்கு 7ஆம் இடத்திலே தற்போது வந்திருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் பயிற்சி ஆகாத சனியும் அங்கே இருக்கிறார். ஏனென்றால் பெயர்ச்சி ஆகாத சனி என்று ஏன் சொன்னேன் என்றால், தற்பொழுது திரு கணித பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வரர் வந்து மீன ராசிக்கு சென்றாலும் கூட அவர் அதிசாரமாகவே சென்றிருக்கிறார். அதிசாரம் என்பது முன்கூட்டியே சென்று விடுவது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நாம் நடைப்பயணம் செய்கிறோம். அந்த நடைப்பயணம் செய்யும் பொழுது ஒரு வெயில் அல்லது மழை, நாம் அடைய வேண்டிய இலக்கை சீக்கிரமாக அடைந்து விட வேண்டும். அதனால் நம்முடைய வேகம் கூடும். வேகம் கூடும் பொழுது 10 நிமிடத்திலே போய் சேர வேண்டிய இடத்திற்கு 5 நிமிடத்திலே நாம் கடந்து விட முடியும். அதுபோல சனீஸ்வர பகவான் இன்னும் 1 வருடம் கழித்து செல்ல வேண்டிய அந்த இடத்திற்கு தற்போதே அதிசாரமாக மீனத்திற்கு சென்று விட்டார். அது வந்து மீனம் என்பது சிம்மத்திற்கு 8வது வீடு. அப்படியானால் அங்கே சனீஸ்வரன் இருப்பதாக திருக்கணிதம் சொல்லுகிறது. அதிசாரத்தில் சென்றிருப்பதாக, இன்னும் சனீஸ்வரன் வந்து கும்பத்திலேயே இருப்பதாக வாக்கியம் சொல்லுகிறது. எது எப்படியோ அவர்களின் பலன்கள் நடப்பதை பொறுத்து இது எந்த பலன் இதிலே பலித்து கொண்டிருக்கிறது, பலிதமாகி கொண்டிருக்கிறது, எந்த பலன், அதாவது சனீஸ்வரர் வந்து 8லே இருக்கின்ற பலன் நடக்கப் போகிறதா, 7லே இருக்கின்ற பலன் நடக்கப் போகிறதா என்பதை அவரவர்களே யோகித்தும் அல்லது அனுபவித்து அறிந்தும் தெரிந்து கொள்ள முடியும். இது ஒரு கோளாறு என்ன, அதாவது வாக்கியம் திருக்கணிதம் அப்படிங்கிற 2க்கும் உள்ள வேறுபாட்டு கோளாறு. இந்த வேறுபாட்டு கோளாறு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி அன்பர்களாகிய நாம், ஜோதிட அன்பர்களாகிய நாம், ஜோதிடர்களாகிய நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால், பலன் எப்படி நடக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களின் அந்த பிரச்சனையில் நாம் போய் தலையிட முடியாது. இது வாக்கியமா திருக்கணிதமா அப்படிங்கிற போராட்டத்துல நம்ம போய் ஒன்றும் செய்ய முடியாது. இது காலத்தின் கட்டாயம். அவங்க இதுல நாமளும் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இனிமேல் வந்து ராசிக்கு வருவோம். ராசியிலே வந்து கேது இருக்கிறார். இந்த கேதுவானவர் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவர் மட்டுமல்லாமல் செயல்களையும் கொஞ்சம் தாமதப்படுத்தக்கூடியவர், தடைப்படுத்தக்கூடியவர், எப்போதும் கொஞ்சம் மன வருத்தத்தையும் கொடுக்கக்கூடியவர். இந்த கேது பகவான் ராசியிலே வந்து அமர்ந்தது. கேது பகவான் ராசியில் இருந்தால் 7ஆம் இடத்திலே சனியோடு சேர்ந்து ராகுவும் இருக்கிறார். இப்போ 7ஆம் இடம்ங்கிறது நட்பு, கலத்திரம், பொது ஜன தொடர்பு, சிறு தொழில், வியாபாரம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம், ஜனத்தொடர்பையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்திலே சனீஸ்வரனோட ராகு சேர்ந்தால், அதுவும் 7ஆம் இடத்தில் சேர்ந்தால் என்ன செய்ய முடியும்?
நமது நட்புக்கு அல்லது கலத்திரத்திற்கு மனைவி அல்லது கணவன், இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த இடம். சனீஸ்வரன் இத்தனை நாளும் அந்த இடத்திலே இருந்து கொண்டு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆண் என்றால் பெண்ணுக்கும் பெண் என்றால் ஆணுக்கும் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்கே இது கண்டஸ்தானம். கண்டஸ்தானம்னா இப்போ கண்டதோஷம் வரக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது 7ஆம் வீடு. இந்த 7ஆம் வீட்டுல சாதகரை பாதிக்கக்கூடிய இடம், சாதகரின் கணவனால் அல்லது மனைவியால் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம், சாதகரின் மனைவியோ அல்லது கணவனோ ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடம். இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த இடத்திலே ஒரு வருடமாக இந்த சனீஸ்வரன் பிரச்சனையை கொடுத்தே வந்திருக்கிறார். எவ்வளவுதான் குடும்பத்திலே அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும் என்று இந்த ராசிக்காரர்கள் நினைத்த போதிலும் அட்ஜஸ்ட் செய்து போக முடியாத சூழ்நிலையும், அதே நேரத்தில் உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுக்கும் இடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். மனைவி அல்லது கணவனின் ஆதிக்கம் இவர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்திருக்கும். இனி அதிலிருந்து இந்த ராசிக்காரர்களுக்கு விடுதலையும் கிடைக்கும். எப்படி விடுதலை கிடைக்கும் பார்த்தோமேனால், குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே வந்திருக்கிறார். அப்படியானால் இந்த ராசிக்கு இவர் லாபத்தை செய்ய வேண்டும். லாபத்தை செய்ய வேண்டுமானால் அவர் இருப்பது 11ஆம் இடம். 7ஆம் இடத்திலே ராகு சனி சேர்ந்திருக்கிறது. எப்படி இவரால் லாபத்தை செய்ய முடியும்? அவர் பார்வையால் நமக்கு பாதுகாப்பை வழங்க முடியும். அதாவது குருவின் பார்வையால் பாதுகாப்பை வழங்க முடியும். நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து என்றால் ஒரு அறிஞரிடமோ ஒரு ஆசிரியரிடமோ தஞ்சம் கேட்கிறோம். அதுபோலதான் இந்த குரு நமக்கு தஞ்சத்தை கொடுப்பார். அந்த குரு பகவானினுடைய அனுக்கிரகத்தினால் இந்த ராசிக்கு 7ஆம் இடமாகிய அந்த ஸ்தானம் புனிதப்பட போகிறது. அப்படி புனிதப்படும் பட்சத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள், நட்பு பிரச்சனையானாலும் சரி, மனைவி பிரச்சனையானாலும் சரி, பொதுஜன தொடர்பு பிரச்சனையானாலும் சரி, அரசியல் ஆனாலும் சரி, சிறு தொழில் வியாபாரமானாலும் சரி, இவைகளில் எல்லாம் இனிமேல் நாம் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இதுவரை இந்த ஓராண்டு காலமாக இருந்த மந்த நிலை மாறும். இந்த மந்த நிலையிலிருந்து நாம் விடுபடலாம். விடுபடும் பொழுது நமக்கு சுகமும் சேமமும் கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போது 11ஆம் இடத்திலே அமர்ந்த இந்த குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக 3வது வீட்டையும், 7வது பார்வையாக 5வது வீட்டையும், 9வது பார்வையாக 7வது வீட்டையும் இந்த ராசிக்காரர்களுக்கு பார்வை செய்கிறார். அப்படி பார்வை செய்யும் பொழுது இந்த 3 வீடுகளிலும் இருந்த பிரச்சனைகள் அடங்கி ஒடுங்கி நிற்கும். அல்லது இந்த 3 வீட்டிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த குருவினால் நமக்கு இனி கிடைக்கும். இப்படித்தான் நான் நம்ப வேண்டும். ஏனென்றால் குருவின் பார்வைக்கு சக்தி உண்டு. அந்த குருவின் பார்வை என்பது தீர்க்கமாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த குருவின் பார்வையால் நமக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். தனித்து விட்ட அந்தணரால் எந்த பலனும் இல்லை என்று சாஸ்திரத்திலே ஒரு மொழி உண்டு. தனித்து வரும் அந்தணரால் நமக்கு எந்தவித அனுகூலமும் கிடையாது, அவதி உண்டு என்று சாஸ்திரம் கூறுகிறது. அது எந்த அளவிலே நடைபெறும் என்பது அது மொழி வழக்காக கூட இருந்திருக்கலாம். அதையெல்லாம் நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. குரு பகவான் என்பவர் முழு சுபக்கிரகம். அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அவருடைய பார்வையால் சுப பலன்களை மட்டுமே அவர் கொடுத்து பழக்கப்பட்டவர். தன்னிடம் இருக்கும் பலன்களை மறைத்து வஞ்சகமாக இந்த வீட்டிற்குத்தான் கொடுக்க வேண்டும், இந்த வீட்டிற்கு கொடுக்க கூடாது என்று இருப்பவர் அல்ல. அப்படிப்பட்ட குரு பகவானின் பார்வைப்படும் இடங்களும் எப்போதும் சோடை போவதும் அல்ல. அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது குரு பகவான், அதாவது 11இல் கிரகம் இருக்க 8இல் ஒரு கிரகம் இருந்தால் அந்த 11வது வீட்டு பலன், அதாவது லாப பலன் என்பது குறைபடும் அல்லது நடக்காது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
தற்போது சனி மாறி இருந்தால், நன்றாக கவனியுங்கள், சனி மாறி, அதாவது மீனத்திலே சனி இருந்தால், மீனத்திலே சனி இருந்தால் குருவின் பலம் சரியானபடி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதா என்னுடைய பொருள். ஆனா வாக்கியப்படி சனி மாறவில்லை என்று அந்த பஞ்சாங்கம் சொல்லுகிறது. அப்படியானால் அங்கேதான் சனி இருக்கிறார், இவர்களுக்கு 7ஆம் இடத்திலே தான் இருக்கிறார் என்றால் குருவின் பார்வை இங்கே முழுமையாக பதியப்படுகிறது. அப்படி குருவின் பார்வை இங்கே முழுமையாக வரும் பொழுது, முதலிலே நான் சொன்னது போல குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அகலும், நட்பு பிரச்சனைகள் அகலும், சிறுதொழில் வியாபார பிரச்சனைகள் அகலும், அரசியல் தொழில் பிரச்சனைகள் அகலும். இப்படி நல்ல காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு நடந்தால் இந்த சனீஸ்வரன் கும்பத்திலே இருக்கிறார் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம். இந்த பலன்கள் நடக்கவில்லை என்றால் இந்த சனீஸ்வரர் 8ஆம் இடத்திலே இருக்கிறார் என்பதையும் நீங்கள் யூகித்துக் கொள்ளலாம். இந்த விளக்கம் ஏன் சொல்றேன்னா, பஞ்சாங்கங்கள் 2, ஒன்று திருக்கணிதப்படி, இன்னொன்று வாக்கியப்படி. அப்படியானால் முதலிலே பிறந்தது எது, திருக்கணிதமா வாக்கியமா? முதலிலே வந்த பஞ்சாங்கம் என்பது வாக்கியம். இந்த வாக்கியம் எதன் மூலமாக வந்தது? சித்தர்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டது. அந்த சித்தர்கள் எப்படி இதை கணித்தார்கள்? தங்களுடைய ஞான திருஷ்டியால் சூரியன் இருக்கும் எல்லையை கணித்தார்கள், அல்லது பூமி இருக்கும் எல்லையை கணித்தார்கள். இந்த பூமியில் இருந்து கொண்டு நிலவு இருக்கும் எல்லையை கணித்தார்கள். அப்போ நிலவு என்பது பூமியின் துணைக்கோள் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள். அப்படியானால் பூமியில் இருந்து கொண்டே நிலவு என்பது எவ்வளவு தூரம் இவர்கள் கணித்து விட்டார்கள். நிலவிலிருந்து சூரியன் இருக்கும் தூரம் எவ்வளவு தூரம், சூரியனிலிருந்து மற்ற கிரகங்களாகிய சுக்கிரன், புதன், செவ்வாய் இவர்கள் இருக்கும் தூரம் எவ்வளவு தூரம், குரு, சனி இருக்கும் தூரம் எவ்வளவு தூரம் என்பதையும் ஞான திருஷ்டியின் மூலமாகவே கணித்து அவர்கள் வாய்மொழி மூலமாக, அதாவது வாய் மூலமாக, மொழி மூலமாக அவர்கள் சொன்னதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். அந்த காலத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்திலே இவ்வளவு கணித்திருக்கிறார்கள் என்றால் அது சாதாரண விஷயமாக இருக்காது. அதனால்தான் இன்றும் வாக்கிய பஞ்சாங்கத்தை நிறைய பேர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இதில திருக்கணிதம் எப்படி நுழைந்தது? கணிதத்தை நாம் இப்பொழுது துல்லிதமாக அளந்து பார்க்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். இந்த கணிதத்தை துல்லிதமாக போட்டு பார்க்கும் பொழுது, அதாவது கணிதம் என்பதே கணக்குத்தான். அந்த கணக்கை துல்லிதமாக போட்டு பார்க்கிறார்கள். இப்பொழுது விஞ்ஞானிகளும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் போட்ட கணக்கை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் விஞ்ஞானப்படி இந்த கணிதத்தின் தூரங்கள், அதாவது நிலவுக்கும் பூமிக்கும், பூமிக்கும் சூரியனுக்கும், பூமிக்கும் சூரியனுக்கும், சூரியனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் உள்ள தூரங்களை துல்லிதமாக நாங்கள் கணித்து வெளியிடுகிறோம் என்பதுதான் திருக்கணிதம். அப்படியானால் திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லியபடி நடக்க வேண்டும் இதுவரையிலும். அப்படி அது சொல்லியபடி நடக்கவில்லை என்றால் வாக்கிய பஞ்சாங்கமும் சொல்லியபடி நடக்க வேண்டும். இந்த இரண்டுமே சரியானபடி நடப்பதா அல்லது நடக்கவில்லையா என்பதை நம்மால் யூகிக்க முடியாது. ஏனென்றால் கிரகங்களுக்குள்ளேயே ஒரு கிரகம் இன்று புத்தி நடத்துகிறது என்றால் அந்த கிரகம் புத்திக்குள் புத்தி நடத்துகிறது. அந்த புத்திக்குள் புத்தி நடத்துகிறதே, அந்த புத்திக்குள்ளும் ஒரு புத்தி நடத்துகிறது. அது சூட்சும புத்தியாக இருக்கிறது. அந்த கணிதத்தை இப்பொழுது போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கணிதத்தின்படி பார்த்தால் ஓரளவுக்கு சரியாக வரும். அதே கணிதம் அன்று அவர்கள் சூட்சும பலன் என்று வாக்கிய பஞ்சாங்கத்தை கணித்த அந்த சித்தர்களும் யோகிகளும் நமக்கு அறிவித்தபடி இன்று அதுவும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் திருக்கணிதத்திற்கும் வாக்கியத்திற்கும் ஒரு பெரும் போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. சரி, நாம் பலனை அறியத்தான் விரும்புவோம். அவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் நாம் கட்டத்துக்குள்ளேயே வந்து விடுவோம்.
இப்பொழுது வியாழன், அதான் வியாழன் என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய சுபக்கிரகமாகிய அந்த குரு பகவான் 11வது வீட்டில் வந்திருக்கிறார். 11வது வீட்டில் வந்த அவருக்கு 11வது வீட்டில் இருக்கும் பொழுது ராசிக்கு 8வது வீட்டில் கிரகம் இருந்தால் பலன்கள் சரியாக நடப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர கட்டுமானம். அந்த சாஸ்திரத்தினுடைய கட்டுமானப்படி சனி அங்கே சென்று விட்டார் என்றால் நிச்சயமாக இந்த ஒரு வருட காலமும் குருவால் பயனில்லாமல் போய்விடும். அப்போ சோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் நமக்கு ஓரளவுக்கு தான் கிடைக்குமே தவிர முழுமையாக கிடைக்காது. இதை நாம் அனுபவத்திலே பார்த்து கொள்ளலாம். சரி, செவ்வாய் இப்பொழுது 12வது வீட்டிலே இருக்கிறது. செவ்வாய் என்பவர் இந்த சிம்மத்துக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 4-9க்கு உரிய முழு சுப கிரகம், யோக கிரகம். முழு சுப கிரகம் மட்டுமல்ல, யோக கிரகம். யோக கிரகம் அதே நேரத்தில் இவர் இன்றைய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 மாசமா அவர் எப்படி இருக்கிறார்? நீசமாக நின்று கொண்டிருக்கிறார். அப்போ அவர் நீசம் ஈடுபட்டு ஜூன் மாதம் 6க்கு மேல் மறுபடியும் சிம்மத்திற்கே வருகிறார். சிம்மத்திலே அங்கே கேது இருக்கிறார். அங்கே கேதுவும் செவ்வாயும் இணைய போகிறார்கள். கேது பாவக்கிரகம், செவ்வாய் சுபக்கிரகம். பாவரோடு சுபர் சேர போகிறார். அப்போ பாவரோடு சுபர் சேரும் பொழுது அவர் எந்த நட்சத்திரத்திலே சேர போகிறார்? மகம் நட்சத்திரத்திலே போய் சேர போகிறார். மகம் என்பது பவர்ஃபுல் நட்சத்திரம், கேதுவனுடைய நட்சத்திரம். அந்த கேதுவனுடைய நட்சத்திரத்திலேயே, அதன் கால்களிலேயே, கேதுவனுடைய கால்களிலேயே இவர் செல்லுகிறார் மகம் நட்சத்திரத்திலே. அப்படியானால் இந்த கேதுவானவர் இன்னும் ஒரு 50 நாளுக்குள் பூரம் நட்சத்திரத்துக்குள்ளே செல்லுவார் இந்த கேது. அப்போது பூரம் நட்சத்திரத்திலே இருந்து அவர் காரியத்தை செய்யும் முன்னாலேயே இந்த செவ்வாய் மகம் நட்சத்திரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாட்கள் மகம் நட்சத்திரத்தை கடந்து பூரம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரத்தை கடந்து உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், இந்த இடங்களிலே முழு சுவராகிய அந்த செவ்வாய் கேதுவோடு இணைந்து மிக நல்ல பலனை செய்வார். கேது அங்கே இருந்து மன வருத்தத்தையும் உளைச்சலையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் அங்கே போகிறார், உஷ்ண கிரகம். இரண்டும் சேர்ந்தால் இரண்டுமே உஷ்ண கிரகங்கள். இரண்டுமே உஷ்ண கிரகங்களாக இருந்து உங்களின் மன அமைதியை கெடுக்கக்கூடும். நீங்கள் அமைதியான மனநிலையோடு ரிலாக்ஸாக இருந்து கொண்டால் உங்களை எதுவுமே செய்ய மாட்டார்கள் இவர்கள். ஆனால் ராசிக்குள்ளே வந்த செவ்வாய் உங்களுக்கு சரியான உயர்வையும் கொடுப்பார். ராசிக்கு 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். உங்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த பல்வேறு உடல் பிரச்சனைகள் இருந்தால், அல்லது வருமான பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், குடும்பத்திலே பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால், கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால், உறவுகள் பிரச்சனை, அதாவது சொந்தங்களின் பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் இந்த செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையிலே தீர்த்து வைப்பார். அடுத்து 7வது பார்வையும் பார்ப்பார். அந்த 7வது பார்வை என்பதுதான் உங்களுக்கு லக்னத்துக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 7வது வீடு. அந்த வீட்டிலே ராகுவும் இருக்கிறார், சனியும் இருக்கிறார். அந்த வீட்டையும் இவர் பார்ப்பார். அதே செவ்வாய் 8வது வீட்டையும் பார்ப்பார். அப்படியானால் செவ்வாய்க்கு 3 பார்வைகள். இந்த 3 பார்வைகள் என்பது 4, 7, 8. இந்த 3 பார்வையும் அவருக்கு நல்ல பார்வையாக அமையும். அப்பொழுது மறைமுக பிரச்சனைகள், எதிரிகள் பிரச்சனைகள், வழக்கு பிரச்சனைகள் இவைகளெல்லாம் இந்த செவ்வாயோடு நீங்கிவிடும். ஒரு பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பஞ்சாயத்துல இந்த சாதகர் பேசுவதற்கு பயந்து கொண்டிருக்கிறார். பேசினால் ஏதாவது பிரச்சனையாகுமோ என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த நினைப்பு இனிமேல் மாறும். துணிச்சலாக பேசுவார். தன் காரியத்தை ஜெயிப்பதற்காக துணிச்சலாக பேசுவார். நன்றாகவே இருக்கும். அதே நேரத்துல தங்களுடைய உடல்நிலையையும் இவர் கவனிப்பார். தங்களுடைய இணையையும் கொஞ்சம் கட்டுப்படுத்துவார், கட்டுப்பட செய்வார். தன்னுடைய அன்பால் கட்டுப்பட செய்வார். அப்போது குடும்ப ஒற்றுமை கூடும். இது இவருக்கு சாதகமாக அல்லது உதவிகரமாக குருவின் பார்வையும் இவ்விடத்திலே பதிகிறது. குருவின் பார்வையும் பதியும் பொழுது இவர்களுக்கு
நல்ல முறையிலே இவர்களின் பலன்கள் நடப்பதற்கு உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் குருவின் பார்வையால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? 5வது வீடு புகழ், செல்வாக்கு, செல்வம், கௌரவம், உயர்கல்வி. உயர்கல்வியிலே கோட்டை விட்டவர்கள் இந்த முறையிலே படித்து தங்களுடைய கல்வியை பூர்த்தி செய்வார்கள். அதாவது டிகிரி படிப்பவர்கள். சில பேர்கள் ஒரு டிகிரி முடித்து காத்திருந்தவர்கள் 2ஆம் டிகிரிக்காக காத்திருந்தால் அதை இந்த நேரத்திலே அவர்கள் செயல்படுத்தி காட்டி வெற்றி பெறுவார்கள். இது குருவின் பலனால் நடக்க இருக்கக்கூடிய பலன்கள். அடுத்து அதே குரு எங்க பார்க்கிறார் அப்படின்னு கேட்டா 7வது வீடு. இந்த 7வது வீட்டில் தான் ராகுவும் சனியும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த குரு இவருக்கு 5வது வீடு என்று வரும் பொழுது சுப கிரகம், 8வது வீடு என்று வரும் பொழுது அரை பாவ கிரகம். இருந்தாலும் பாவி 11 தான் உட்கார்ந்து இருக்கிறான். சுபர் 11 இருந்தாலும் கவலை இல்லை, சுபர் தான். பாவியாக இருந்து இவர் 11 இருந்தாலும் சுபர் தான். இந்த குருவின் பலத்தால் நிச்சயமாக குடும்ப பிரச்சனைகள் தீரும், நட்பு பிரச்சனைகள் தீரும், வழக்கு பஞ்சாயத்துக்கள் இவர்களுக்கு சாதகமாகவே முடியும். கணவன் மனைவி ஒற்றுமையை இவர்கள் இந்த நேரத்திலே பேணி பாதுகாத்து கொள்ளவும் முடியும். ஜனத்தொடர்பு பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, இவைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் இவர்களிடமிருந்து விலகி செல்லும். போட்டி பொறாமைகள் இவர்களிடமிருந்து விலகி செல்லும். ஆவணி மாசம் முதல் புரட்டாசி 15 வரையில் செவ்வாய் மிகச் சாதகமாக செயல்பட்டு பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். இப்பொழுது நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்கும் குருவோடு சேர்ந்து செவ்வாயும் பலம் கொடுத்து இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறார். ஆக கடகராசிக்காரர்களுக்கு இருந்ததை காட்டிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குருவினால் அருமையான லாப பலனை அடைய இருக்கிறார்கள். மேலும் விவரங்களுக்கு ஜோதிடர் டி. காளிதாஸ், குருமுருகா ஜோதிட மையம். வாழ்க வளமுடன்.